கோகனட் ஆயில் 2 ஸ்பூன், இது வந்து இஞ்சியும் பூண்டும் சதைச்சது, சின்ன வெங்காயம் சதைச்சது, தக்காளி, டொமேட்டோ வந்து நல்லா கரையணும், அதே மாதிரி நல்லா வசங்கணும். அப்புறம் இது வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள். இது இவ்வளவும் அரைக்கலை, பொடியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், வசக்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து 3 பச்சை மிளகா, இது தக்காளி. இது வசக்க வேண்டாம், அப்படியே போடலாம். முருங்கைக்காய் இருந்தால் கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இப்படி இது பண்ணாவோ. இது வந்து கொஞ்சமாக வாழைப்புளி தண்ணியில் ஊற போட்டுருந்தேன், அதுதான். இதுக்கு வந்து குடமிளகா யூஸ் பண்ணுறவங்க, குடம்புளி யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து வாழைப்புளி போட்டால் தான் டேஸ்ட்டு. தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுருக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது இங்கே வந்து சொல்லுவாங்க சாலை மீன். அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க சாலை மீன். இங்கே வந்து பெங்களூரில் வந்து சொல்கிறது மத்தி மீன் தான் சொல்லுவாங்க. சாலைன்னு சொன்னால் தெரியாது, இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊருக்காரங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், சாலையை தான் மத்தின்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமாக மத்தி சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். இன்றைக்கி அந்த சாலை மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, இப்போ மீன் போடலாம். ஒரு வாட்டி இப்படி பண்ணி பாருங்கள். இதில் முருங்கைக்காயும் கூட போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வெந்தயப்பொடி போடுவேன், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணு.